என் அன்பு தமிழ் சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? 2026 எலெக்ஷன் ஸ்பெஷலான ஒரு எலெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த ஸ்பெஷல் என்னன்னுங்கிறது நான் உள்ள வந்து நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம யார் யாருக்கெல்லாம் அந்த 3 சவரன் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் உங்களுடைய புதிய செய்தியை தமிழ்நாடு அரசு அதிகாரிகளிடம் நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில இன்னைக்கு நைட்ல தான் எனக்கு இந்த செய்தி வந்துச்சு. மக்களுக்கு உடனே நம்ம தெரிவிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல, நல்ல அபிப்பிராயத்துல இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து தகுதி, யாருக்கெல்லாம் வந்து நகை கிடைக்காதுங்க கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். அப்படி என்ன ட்ரெண்டிங்கான ஸ்பெஷலான இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது உள்ள வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சிருங்க. நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். அன்பர்களே தமிழ் சொந்தங்களே, கோல்டு லோன் தள்ளுபடியில மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தமிழ்நாடு மக்கள் திமுக அரசுக்கு கொடுத்தாங்க 2021. அதே மாதிரி 2010 பாத்தீங்கன்னாக்கா 10க்கு முன்னாடியே வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சியில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ட்ரெண்டிங்கா பேசப்பட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கோல்டு லோன் தள்ளுபடி. இப்ப பாத்தீங்கன்னா 2026 வந்து என்ன தள்ளுபடி கிடைக்கும்னா கோல்டு லோன் கண்டிப்பா தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய டாபிக் அதிகாரிகள்ட்ட நமக்கு கிடைச்சிருக்குது. 2026 ஸ்பெஷல் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னால அதுல வந்து விஜயோட தாவேக்காவுடைய நிலைப்பாடு வந்து வேற லெவல்ல இருக்க போறதுனால திமுகவுடைய இருக்கக்கூடிய ஓட்டு எல்லாம் வந்து அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு அவங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு. காரணம் என்ன, ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ எங்க சுத்தி வந்தாலும் சரி திமுக அரசுடைய சாதனை யாராலையும் உடைக்க முடியாதுங்க அப்படிங்கறதான் பிராமிஸ் பண்ணி சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள். சோ இந்த 3 சவரன் நகை கடன் தள்ளுபடி பெறதுக்கு வீடு இருக்கிறவங்களுக்கு, காரு இருக்கிறவங்களுக்கு, 3 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே 2021 தள்ளுபடி கிடைக்கல. இப்ப பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு தான் தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க. அரசோட தொகுப்பு வீடு இருந்தாலும் சரி, சொந்த வீடு இருந்தாலும் சரி, வாடகை கார் இருந்தாலும் சரி, 3 லட்சத்துக்குள்ள வந்து வருமானம் இருந்துச்சுனாலும் சரி, கண்டிப்பா ஆண்டு வருமானம் உங்களுக்கு வந்து 1,80,000 ரூபாய், குறிப்பா மாசம் 15,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கூட 100% உங்களுக்கு வந்து 3 சவரன் நகை தள்ளுபடி கிடைக்க செய்ய போறாங்க அப்படிங்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய சாதனையை இந்த நிலைமையில, இந்த நேரத்துல விலைவாசி அதிகமா உயர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசுடைய கவலைகள்லாம் வந்து எதிர்கட்சியை சாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய எடப்பாடி திரு பழனிசாமி முதலமைச்சர் வந்து தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை வந்து ஜூலை மாசத்துல கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இலவச பஸ் பயணம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா வந்து ஒரே ஒரு தவறு வந்து திமுக அரசு நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 1,60,00,000 பேர் விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க மகளிர் உரிமை தொகைக்கு. அதுல வந்து 1,17,00,000 பேருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. சோ வரக்கூடிய ஜூலை மாசத்துல எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் சொல்லிட்டு இருக்கிற அடிப்படையில 3 லட்சத்திற்குள் வருமானம் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். குறிப்பா இப்ப 3 பவுன் சொல்லி இருக்கிறாங்க. வரக்கூடிய காலத்துல என்ன சொல்ல போனா ஒரு 4 மாசம் போச்சு 4 பவுன் ஆகும், 5 பவுன் ஆகும். ஆனா மினிமம் 3 பவுன் வச்சிருந்தீங்க தள்ளுபடி கிடைக்கும். 3 பவுன் ஒண்ணு சாதாரண இல்லைங்க. 73,000 ரூபாய்க்கு தங்கம் விற்கிது. மூலையில் 21, 2,10,000 ரூபாய் பிளஸ் வட்டி அனைத்துமே தள்ளுபடி கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம், கூட்டுறவு வங்கிக்கு சொல்லியிருக்கிறாங்க, பொதுத்துறை வங்கிக்கு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை தமிழ்நாடு அரசு பரிசீலனைக்கு நான் வந்து இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சிருக்கேன். அதே அடிப்படையில இந்த தேர்தல் ஸ்பெஷல் தேர்தல், அதுல 3 சவரன் நகை கடன் தள்ளுபடிங்கிறது அதை விட ஸ்பெஷல். தாய்மார்களே, நண்பர்களே, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இருந்தாலும் கூட வாடகைக்காரர் இருந்தாலும் சரி, 3 லட்சத்துக்கு வருமானம் இருந்தாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, காரு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை திமுக அரசு 2026 வழங்க போது. மே மாசம் எலெக்ஷன் 2026 நடக்கிற சூழ்நிலையில ஜூன் ஜூலைலயே உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, எப்ப சார் நாங்க நகை வைக்கணும்? இப்போ நீங்க வைக்கலாம். இப்போ உதாரணமா வந்து ஜூன்ல வச்சிருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன்ல நீங்க திருப்பி வைங்க, அவ்வளவுதான். பழைய ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கும். சரி, ஜூலைல, ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, அக்டோபர்ல 2026 எப்போ வேணாலும் நீங்க வைக்கலாம். உங்க தகுதிக்கு அந்த செலவு எடுத்து ஒரு டெபாசிட்டா போட்டு வச்சிருங்க. கெயின் தான் உங்களுக்கு லாபம். இல்ல குடும்ப சூழ்நிலையில ஏதாவது ஒரு தேவைக்கு அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. சோ வெற்றி நமது கையிலே. திராவிட மாடல் ஆட்சியில இருந்து சொல்றதுதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தாரக மந்திரத்தை மையப்படுத்தி கண்டிப்பா தமிழக மக்களுக்கு இந்த பணத்தை வந்து தள்ளுபடி செய்யணும், நகையை தள்ளுபடி செய்யணும், அந்த வட்டிய பணத்தை அதையும் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் அன்பு கோரிக்கை வச்சிருக்கிறதுனால தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய அனைத்து மந்திரிமார்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன். தயவு கூர்ந்து தமிழ்நாடு மக்களுக்கு கனிவோட இந்த பரிசீலனையை பண்ணி நகைக்கடன் தள்ளுபடியில மிகப்பெரிய அளவுல இருந்து இந்த 2026 கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆசைப்படுறதையும்
திமுக அரசு சொல்றேன். கண்டிப்பா இந்த மாதிரி சுட சுட வீடியோ நீங்க பார்த்து ரசிக்கீங்கன்னா டிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. போற போக்குல ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.